ஹாய் காய்ஸ். அதாவது பொண்ணுங்க வீட்டில் இருந்தால் மட்டும் நீ என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க, இதை எல்லார் வீட்லேயுமே அநேகமாக கேட்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதே தாங்க. வீட்டில் சும்மாவே இருந்தால் எல்லா வேலையும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறது யாருன்னு எனக்கு தெரியலை. சமைக்கணும், துணி துவைக்கணும், சமைச்ச பாத்திரத்தை கழுவணும், குழந்தைங்கள பார்க்கணும், குழந்தைங்களுக்கு தனியாக சமைக்கணும், சாப்பாடு ஊட்டி விடணும். இதெல்லாம் பண்ணுற நமக்கு அப்போது என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற பேரா? சரி, இருந்துட்டு போட்டோம், சும்மா தானே இருக்கிறோம், எதையாவது ஒன்று செய்வோமேன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சிறுபயிறு, கொஞ்சம் நிலக்கடலை, ஒரு 5-6 பாதாம் பருப்பு, 2-3 ஏலக்காய், கொஞ்சமாக துருவன தேங்காய், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா கடாயில் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க, பொன்னிறம் ஆகிறது வரைக்கும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் அதை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே தனித்தனியாக கொட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது நம்ம காய்ச்சி வச்ச அந்த சர்க்கரையையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஈஸியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. சரி, சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்துச்சு டேஸ்ட்டு. சரிப்பா, இந்தாங்க, எப்போவும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்கிறீங்க, சும்மா இருந்ததுக்கு இன்றைக்கி ஒன்று பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், டடான்.